மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் சரியா நடக்கலன்னா, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் முடிந்து சரியா அப்சார்ப்ஷன் நடக்கலன்னா நமக்கு என்ன ஆகுது? உடல்ல நிறைய பிரச்சனைகள். இதுல எதனால இந்த அப்சார்ப்ஷன் நடக்காம இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதனால நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்காம சில விஷயங்களால இருக்கும். ஸோ உடல்லயே நமக்கு நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, குடல் பகுதியில அதிகமான கழிவுகள் தேக்கம் இருந்தாலோ, முக்கியமான காரணம் என்னன்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். குடல் பகுதியில புழுக்கள் நமக்கு சின்ன சின்னதா புழுக்கள் இருக்கு. இது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே, குழந்தைக்கு தானங்க வயிற்றுல இந்த மாதிரி எல்லாம் புழு பிரச்சனை பூச்சிகள்லாம் இருக்கும். நமக்கு எங்க இருக்கும்? பெரியவர்களுக்கும் இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்ம்ஸ் நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது வார்ம்ஸ் இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும்னா, உடல்ல முதல்ல அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். நம்ம உடல்லயே ரத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். ரத்தம் குறைய குறைய என்ன ஆகும்னா முகம் வெளுத்து போறது. அடுத்து முக்கியமான இன்னொரு சிம்டம்ஸ் முகம் வெளுத்து போயிருக்கிறது. அங்கங்க நமக்கு தேமல் மாதிரி முகத்துல சின்ன சின்ன வடுக்கள் தேமல் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ தேமல் ஏற்படுறத நம்ம நிறைய பாக்குறோம். அடுத்து முக்கியமாக கொஞ்சம் தூரம் நடக்கும்போது மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஏற்படுதுன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறது. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். குழந்தைகளோ இல்ல பெரியவர்களோ சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான இன்னொரு சிம்டம்ஸ், இரவு நேரத்துல உறங்கும் பொழுதும் அடிக்கடி யூரின் பாஸ் பண்றது. ஸோ வளர்ந்து சில குழந்தைகளும் 10 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளும் யூரின் பாஸ் பண்றாங்க. ஸோ தூக்கத்திலே நமக்கு யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் இரவு நேரத்துல நமக்கு இந்த பூச்சிகளின் தொல்லை இருக்கும்போது, வயிற்றுல புழுக்கள் தொல்லை இருக்கும்போது இந்த மாதிரி ஏற்படுது. அடுத்து முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதனால மலச்சிக்கலே நமக்கு அடிக்கடி ஏற்படுறது, ஃப்ரீயா மோஷன் போக முடியலன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, எப்பவுமே இந்த மலவாய் பகுதியில பார்த்தோம்னா கை வச்சு குழந்தைகள் அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, இதை பூச்சி கடிக்குதுன்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. பெரியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இதுவே அடுத்தது முக்கியமா இன்னொரு ரீசன், இதுவே அடல்ட்ஸ் அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் அதிகரிக்க இது பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் ஏற்படும். பிளட் ஸ்ட்ரீம்னா ரத்த ஓட்டத்தில் அது உள்ளேயே பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ சின்ன சின்னதா எக்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அந்த லார்வா புழுக்களாக நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள், நம்ம சாப்பிட்ற உணவே எங்க போகுதுன்னே தெரியல, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மெயின் சிம்டம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு உடல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போறது நம்ம நிறைய பாக்குறோம். ஸோ உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போக போக என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு உடலை நம்ம சாப்பிட்ற உணவோ இல்ல நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸோ இது எல்லாமே மாற்றம் அப்படின்றது ஏற்படும். சரி, நம்ம சாப்பிட்ற உணவு எங்க போகுது, எதனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது, ஏன் முகம் வெளிரிக்கிட்டே போகுது? இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நகங்கள் எல்லாம் உடையிற மாதிரியோ இல்ல ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குடல் பகுதியில புழுக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ எந்த டைப்ஸா இருந்தாலும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனை அது அப்சர்வ் பண்ணிட்டு உடலோட இயக்கத்தை அது ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடல்ல நடந்துச்சுன்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வெளியேற்றுவதற்கு, புழுக்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன பண்ணலாம், என்ன மூலிகை சிகிச்சைகள் இருக்கு, எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, பெரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை, குழந்தைகள் அப்படின்னும் போதும் 4 to 5 மாதத்துக்கு ஒரு முறை. இப்ப பெரியவர்களுக்கு இந்த வயிற்று பகுதியில் புழுக்கள் இருக்கு, வயிறை சுத்தம் செய்யணும், இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்விடங்க சூர்ணம் அப்படின்ற மருந்து இருக்கு. 7 to 10 நாள் இந்த வாய்விடங்க சூர்ணத்தை நம்ம சாப்பிடணும். எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும்? அடல்ட்ஸ் ஒரு 20 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வாய்விடங்க சூரணத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, 5 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். தினமும் இரவு மட்டும் நம்ம தொடர்ந்து 7 to 10 நாட்கள் குடிச்சிட்டே வந்தோம்னா
வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்ததாக நான் என்ன செய்யலாம், இதுவே எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 5 வயதிற்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். தேன்ல கலந்தோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ குடிக்கலாம். இதற்கு அடுத்து ஒரு 5 வயதிற்கு மேல ஒரு 15 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் அளவுக்கு அதே மாதிரி தேன் அல்லது வெந்நீர்ல கலந்து கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி இது இரவு நேரத்துல மட்டும் கொடுக்கணும். 7 to 10 நாட்கள் இரவு நேரத்துல மட்டும் நம்ம இது வந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது நிச்சயமா வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்தது நம்ம வந்து முக்கியமா பார்த்தோம்னா, வயிற்றுல குடல் பகுதியை நம்ம வந்து சரி செய்யணும். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறணும்னா என்ன செய்யலாம்? பூசணி விதைகள் நமக்கு ரொம்ப அருமையா கை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த பூசணி விதைகளை வாங்கிட்டு வந்து லேசா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி எடுத்து வச்சு அந்த பூசணி விதைகளை பால்ல கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ பால்ல கலந்து இரவு டெய்லி நம்ம குடிச்சிட்டே வரும்போது நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கூடிய விரைவில் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து அதிகமான கவனம் செலுத்தணும். சாப்பிடக்கூடிய உணவில் என்னென்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இனிப்பு. குழந்தைகள்னாவே நிறைய இனிப்புகள் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிப்பு சார்ந்த உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்கன்னா இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம உணவு முறையில் நிறைய கவனம் செலுத்த, அதாவது அதிகமா ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாலும் குடல் பகுதியில் அல்சர் ஃபார்மேஷன் ஆயிடும். அதனால இந்த இனிப்பு சார்ந்த உணவுகள், குழந்தைகளே சொல்லுவோம் நிறைய சாக்லேட் சாப்பிட்றியா வயிற்றுல வந்து உனக்கு பூச்சி வந்துடும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இனிப்பு சுவை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய இந்த புழுக்களோட எண்ணிக்கையோ அது வந்து பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து இது வந்து பெருகிக்கிட்டே போகும்போது நமக்கு நிச்சயமா பாதிப்புகள் ஏற்படுது. குடல் பகுதியில் நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, கடுக்காய், வேப்பம் கொழுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமா ஒரு 2 சிட்டிகை இந்துப்பு, இது எல்லாம் வச்சு நல்லா அரைக்கணும். இதனோட சுண்டைக்காய் வற்றல் இருந்தாலும் ஒரு 4-5 சுண்டைக்காய் வற்றல் வைத்து நல்லா அரைக்கணும். இதை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அடல்ட்ஸ் அப்படி பெரியவர்கள் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து இதை வந்து வச்சு தண்ணீர் விட்டு முழுங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சொல்லலாம். இது எத்தனை நாள் சாப்பிடணும்? வாரம் ஒரு முறை, அதாவது சண்டே. எல்லாருக்குமே நான் சொல்றதுன்னா எவ்ரி சண்டே இதை வந்து தொடர்ந்து ஒரு 5 வாரங்கள் சாப்பிடுங்க. இந்த உருண்டை மாதிரி நான் சொன்ன இந்த மூலிகை எல்லாமே வச்சு நல்லா அம்மியில அரைச்சி நெல்லிக்காய் சைஸ்க்கு வாரம் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும். அதே மாதிரி நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ குடல் பகுதியில இந்த மாதிரி புழுக்கள் பிரச்சனை தான், பசியின்மை இருக்காது இல்லையா? ஸோ இந்த பசியின்மை வந்து குணமாகி நல்லா பசி எடுத்து உணவு சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ உடல் எடை குறையுது, நம்ம முகத்துல தேமல் மாதிரி வருதுன்னா இதற்கு காரணம் குடல் பகுதியில் இந்த பிரச்சனை, புழுக்களோட பிரச்சனை, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிறது தான். ஸோ குழந்தைகள் என்ன பண்ணலாம், பெரியவர்கள் என்ன பண்ணலான்றத தெளிவா சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.